அண்மை செய்தி. தெலுங்கானா சாலை விபத்தில் 7 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். இது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். இரும்பு கம்பிகள் சாலையில் சென்று கொண்டிருந்த ஆட்டோ மீது கவிழ்ந்ததில் 7 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். இரும்பு கம்பிகள் ஆட்டோ மீது கவிழ்ந்ததில் 7 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுப்புராமன். வணக்கம் சுப்புராமன், இந்த சாலை விபத்துக்கான காரணம் என்ன, விவரங்கள்? சுபா வணக்கம். தெலுங்கானா மாநிலத்தில் நடந்த சாலை விபத்தில் 7 பேர் உடல் நசுங்கி பலியாகி இருக்கிறார்கள். இந்த துயர சம்பவம் தெலுங்கானா மாநிலத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தெலுங்கானா மாநிலம் வாராங்கல் கம்பம் தேசிய நெடுஞ்சாலையில் போதையில் டிரைவர் லாரியை ஓட்டிச் சென்றிருக்கக்கூடிய நிலையில் லாரி திடீரென்று சாலையில் கவிழ்ந்தது. அந்த லாரியில் இருந்த இரும்பு பைப்புகள் சாலையில் விழுந்தது. அதன் மீது அங்கு பயணம் வந்து கொண்டிருந்த ஆட்டோ மோதி விபத்துக்குள்ளானது. இந்த நிலையில் ஆட்டோவில் பயணம் செய்த 7 பேர் உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். வாராங்கல் கம்பம் ஆகிய நகரங்களுக்கு இடையே நடைபெற்ற இந்த சாலை விபத்தில் இரும்பு கட்டர்கள் மீது லாரி கவிழ்ந்தது. அதன் பிறகு ஆட்டோ அது மீது மோதிய காரணத்தினால் அந்த சாலையில் அந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்து தகவல் அறிந்து அங்கு வந்து சேர்ந்த போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு வாரங்கல் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். லாரியை ஓட்டிச் சென்ற டிரைவரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று போலீசார் அவரிடம் தீவிர விசாரணையை முடுக்கிவிட்டிருக்கிறார்கள். விபத்து காரணமாக கம்பம் வாரங்கல் இடையே சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்புராமன்.